பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனி வந்தவர் அவர். அவரை நீங்கள் எப்படி தள்ளிட்டு போகிறீங்க? நீங்கள் சண்டை போட்டு சட்டையை பிடிச்சி இழுத்து அவரை வந்து கண்ணில் குத்தி மூஞ்செல்லாம் வீங்கிருக்கு. போகிற இடத்துலலாம் அடிச்சிருக்கீங்க. அவரை கொண்டு போகும் வழியிலேயே நீங்கள் ஒரு பார்க்கில் வச்சு அவரை அடிச்சிருக்கீங்க, பூங்கால வச்சு. எதுக்கு காவல்துறை அதிகாரி அடிக்க காரணம்? வன்மம். வன்மம் அண்ணன் மேலேயும் நாம் தமிழர் கட்சி மேலேயும் இருக்க வன்மம். அதுதான் காரணம். வேற என்ன காரணம்? சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறோம். பாருங்க, நீங்க மனித உரிமை கட்சியில் அது கொடுத்துருக்கோம். நீங்க எல்லா இடத்துலையும் வழக்கல் டிசி ஆஃபீஸ் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்கோம். அவர்களோட மனைவி கொடுக்குறாங்க, பாதிக்கப்பட்ட ஒரு மனைவி கொடுக்குறாங்க, 2 பேரோட காவல்துறைக்கு எதிராக போராட்டமே நடத்த போறதா? ஆமா, உறுதியாக இவரை நாங்கள் வந்து அந்த இடத்துல மாற்றி அவரை பதவி நீக்கம் பண்ணாமல் இந்த கட்சி ஓயாது. ஏன்னா அவர் வந்து இந்த எதுக்குமே சரியில்லாத ஒரு ஆளை தான் நீங்கள் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அவர் என்றுமே ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாரும் நாங்கள் மட்டும் கிடையாது, மக்களிடம் மிக மோசமாக நடந்துக்குள்ளே அவர் வரலாறு இருக்குது. யார்கிட்டையுமே அவருடைய அலுவலகத்திலேங்க, காவல் நிலையத்திலே அவரை பிடிக்கலைங்க யாருக்குமே. எல்லாரும் எதிர்த்து தான் சொல்கிறாங்க, அவர் சரியில்லாத ஆள் தான் சொல்கிறாங்க. அவர் உங்கள் மேலே வன்மமாக தாங்க இருக்காங்க, எல்லா இடத்துலையும் அப்படி தாங்க நடந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் ரெக்கார்ட்ஸ் அப்படி இருக்கே.